வைக்க வேண்டும் என்று ஆமையா நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜை என்று படிக்கிற புத்தகங்களை எல்லாம் பூஜையில் வைத்து மறுநாள் விஜயதசமி அன்றுதான் அரக்கனுக்கு கல்விகளை கற்பித்து வைத்தார்கள். அவன் தான் அன்னைக்கு தான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், நல்ல பாடமா சொல்லி கொடுக்கணும், அன்னைக்கு தான் சொல்லி கொடுக்க முடியும். அப்படியா? அப்பதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பானோ? ஆமா, அப்பதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். யாமனா அன்னைக்கு புத்தகத்தை பூரா நல்லா வச்சு கும்பிடுவான். விழுந்து விழுந்து என்ன கும்பிடுவான்? நான் நல்லா படிச்சு எனக்கு இந்த புக்குல உள்ள பூரா என் மண்டைக்கு ஏறணுங்க, படிச்சா தானே யாரும். அன்னைக்கு புழுக்க நல்லா விழுந்து விழுந்து கும்பிடுதானா, மறுநாள் எக்ஸாம் வந்துடும். அங்க போய் எழுதுவான், அங்க விழுந்து கும்பிட்டதை பூரா அங்க எழுதுவான். ஆமா, புத்தகத்தை தொடச்சேன், சந்தன குங்குமம் வச்சேன், நான் நல்லா மண்டையில ஏறட்டுன்னு சொன்னேன், அப்படியே அங்க எழுதிடுவான். அப்படியா? அப்படியெல்லாம் நடக்கும் தான். எங்க அண்ணன் மழை பெய்யும் போது கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்க மாட்டேன். அதனால் சரி 5 வயதில் கல்விகளை கற்பிக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த காலத்துல நோட்டு புத்தகங்கள் அச்சடிச்ச புத்தகங்கள்லாம் கிடையாது. ஃபுல்லாவே ஏட்டு பாடங்கள் தான். ஆமா. அதனால் அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு ஏட்டு ஓலையை கொண்டு வந்து ஏடு துவங்க வேண்டும் என்று அவனுக்கு எப்பேற்பட்ட ஏட்டு ஓலையை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? எப்படி? காயாத பனையதில கண்ணி பனை கொடுத்தெடுத்து ஈனாத பனையதில இளம்பன கொடுத்து வந்து அங்க வண்டறியா ஓலை ஒன்று அங்க வகையுடனே கொண்டு வந்தார் வகையுடனே கொண்டு வந்தார் ஓலை கொண்டு வகையுடனே கொண்டு வந்தார் அங்க வண்டறியா ஓலையதை வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சளது குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டல்லவோ அவை ஏடுகளை துவங்குவானோ அவனை ஏடுகளை தொடங்குவானோ. வண்டறியா ஓலையை வகையுடனே கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சள் குறிப்பிட்டு அரக்கனை ஆசார பலகையில் அமர வைத்து அவனுக்கு கல்விகளை கற்பித்தார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று அரக்கனுக்கு கல்விகளை கற்பித்தார்கள். அவன் 5 வயதில் கல்விகளை கற்பித்து ஆனாவில் இருந்து அக்கண்ணா வரைக்கும் காணாவில் இருந்து இக்கண்ணா வரைக்கும் கல்விகளை நயமுடன் கற்றான். அப்படி இருக்கும் போது என்ன அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் இன்னும் என்ன பாடங்கள் எல்லாம் படிக்கிறான் தெரியுமா? என்ன பாடம்? அரிகரி கொன்ற வேந்தன் அறிந்து கொண்டானே, அரிகரி கொன்ற வேந்தன் அறிந்து கொண்டானே, அவன் அறிந்து கொண்டானே, அன்னையும் பிதா என் சுவடி படித்து கொண்டானே, அவன் அன்னையும் பிதா என் சுவடி படித்து கொண்டானே. நான்கு வேதம் 6 சாஸ்திரம் படித்து கொண்டானே 64 கலை காணிய தெரிந்து கொண்டானே. அரக்கன் 64 கலை காணிய தெரிந்து கொண்டானே. படித்து கொண்டானே 64 கலை காணியா
எழுதுவான் 7 நல்ல வயதிலே எஞ்சுவடி படிப்பார் 8 நல்ல வயதிலே 8 பாடம் அதுவும் எழுதுவான் 9 வயதிலே சுவடியதும் படிப்பார் 12 வயதிலே 12 வயதிலே அரக்கன் பலகளையும் பல கவிதைகளை தான் படித்தான் 12 வயதுக்குள் பல கலைகளையும் கற்றான் வல்லரக்கர் அச்சுதன். ஆமையா. அப்படி 14 வயதுக்குள் பல கலைகளையும் கற்று முடிக்கும் போது அரக்கனுக்கு வயதோ 14. 16 வயது ஆயிட்டு. ஆமா, 16 வயது இளவட்ட பருவமானான். இளவட்ட பருவம். அப்படி இருக்கும்போது என்ன அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணை வெண்கொடியாலும் மனதில் யோசித்தார்கள். என்ன நினைக்காங்க? மன்னா, என்ன நமக்கோ வாழும் பருவங்கள் போய் வயோத்தியாக கூடிய காலம் வந்துவிட்டது. தன் மகனுக்கோ பால பருவங்கள் போய் பருவ காலங்கள் ஆகிவிட்டது. அதனால் தன் மகன் தரணி ஆள்வதை தம் கண்ணால் பார்க்க வேண்டும். பார்க்கணும். அப்பனா என்ன செய்யணும்? மகனுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கப்புறம் நாட்டை ஒப்படைக்கணும். ஏன் கல்யாணத்தை முடித்து வைத்து அதுக்கப்புறம் நாட்டை ஒப்படைக்காங்க? எதுக்கு? அதாவது வீட்டுல ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சாதான் அவனுக்கு வீட்டு பொறுப்பு வருமா. வீட்டு பொறுப்பு வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கல்யாணம் செய்து வைக்காங்க. அப்படி வீட்டு பொறுப்பு வரணும்னா நம்மளே ஒரு குழந்தைக்கு கல்யாணம் செய்து வைக்கும். அவன் 56 தேசத்துக்கும் அதிபதியா வாழக்கூடியவன், நாட்டையே அரசாட்சி செய்யக்கூடியவன். அதனால் அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்தாதான் வீட்டு பொறுப்பு வரும். வீட்டு பொறுப்பு வந்தாதான் நாட்டு பொறுப்பு வரும் என்பதற்காக வல்லரக்கர் ஆச்சுதனுக்கு வல்லரக்கனின் அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை வரவழைத்து, அம்மான் மகள்னா யாரு? ஆமா, தாய்மாம மகள். அதனால் அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை வரவழைத்து வல்லரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டினார்கள். அப்படி திருமணங்களை பூட்டி அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி வெண்கொடியானவளும் தன் மகனுக்கு நாட்டை எப்படி ஒப்படைத்தார்கள் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, செங்கோலும் உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு, நாடு எல்லாம் உன் பொறுப்பு, நாடு நகரம் எல்லாம் உன் பொறுப்பு, உலகம் எல்லாம் உன் பொறுப்பு, பணப்பட்டியும் உன் பொறுப்பு, என் மகனே வல்லரக்கா, கண்ணையுமை காப்பதை போல் உலகத்தை நீ காக்க வேண்டும். ஒப்படைத்த வேளையில வல்லரக்கர் ஆச்சுதந்தான் செங்கோலை கையில் பிடித்தான், சிம்மாசனம் தானமர்ந்தான், புகழ் சூடும் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரா, நீதியே அவனி புவனமெல்லாம் நிச்சயமாய் வாழ்ந்து வரும் நாளையிலே வல்லரக்கர் ஆச்சுதன் அவன் பகவான நினைக்கலே, பஞ்சாச்சாரம் பூசலே, அவன் சிவனார நினைக்கலே, சிறந்த பூஜை செய்யலே, அவன் கடவுள நினைக்கலே, அவன் கையெடுத்து வணங்கலையே. பாவி கையெடுத்து வணங்கலையே. அசுரனாகப்பட்ட வல்லரக்கர்
ராட்சுதன் ஆமையா செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர போகிறோம் என்ற ஆணவத்தோடு ஆமா பகவானை நினைக்கல, பஞ்சாச்சாரம் பூசல, சிவனாரை நினைக்கல, சிறந்த பூஜை செய்யலைய. கடவுளை நினைச்சானா, நினைக்கலைய. கையெடுத்து வணங்கினானா, வணங்கலைய. சண்டாளப்பாவி எதுவுமே செய்யல. அப்படி சிம்மாசனத்தில் அமர போகிறோம் என்ற ஆணவத்தோடு சிம்மாசனத்துக்கு முன்னால 9 படி போட்டிருப்பாங்க. 9 படி. ஆமா. அதில் 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து படியாக அமைத்தார்கள். சரி. அப்படி 9 நவக்கிரகங்களில் 9வது படியில் யாரை கொண்டு வந்து போட்டாங்க? யாரு? சனி பகவானை கொண்டு வந்து குப்பர போட்டார்கள். அந்த மனுஷனை குப்பர போட்டிருக்காங்க. ஏன்னா எழுத்துதான் 2 எழுத்து. சரி. சனி பகவான் பார்வை பட்டுதுன்னு வைங்க, என்ன படாத பாடு படுத்திடுவார். அப்பா 7.5 கோடி வருஷம் அந்த பாடுதான் பட்டு. அதனால் சனி பகவானை கொண்டு வந்து குப்புற போட்டார்கள். சரி. இந்த அரக்கன் என்ன செஞ்சான்? என்ன 8 படியை ஒழுங்காதான் மிதிச்சு ஏறணும். மிதிச்சான். 9வது படிக்கு அப்புறம் சிம்மாசனம் இருக்கு. சிம்மாசனத்தில் அமர போகிற என்ற ஆணவத்தோடு 9வது படியை ஓங்கி ஒரு மிதி. சரியா போச்சு. ஆமா. மிதிச்ச மிதியில சனி பகவான் அப்படியே ஏறிட்டு பார்த்தாரு. ஆமா. சனி பார்வை பட்ட உடனே அந்த ஆதி பாதாள உலகத்தில் என்னையா கல்லறக்க ராட்சுதனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? என்ன? சனி அண்ணாவன் பிடிக்க போறான். சனி அண்ணாவன் பிடிக்க போறான். சண்டாள வல்லரக்க சங்கடத்தை அடைய போறான். ஏழ்றையவன் பிடிக்க போறான். ஏழ்றையவன் பிடிக்க போறான். இருப்பிடத்தை இழக்க போறான். அவனோ இருப்பிடத்தை இழக்க போறான். அங்க சனியன் அவன் பிடிக்க போறான். சங்கடத்தை அடைய போறான். ஏழ்றை அவன் பிடிக்க போறான். அங்க இருப்பிடத்தை இழக்க போறான். அரட்சி செய்து வார போது பாதாள உலகத்திலே 12 வருட காலம் மழை எதுவும் இல்லாமலே பஞ்சம் வந்து சேர்ந்ததையா. தாலி விற்றும் பீலி விற்றும் தலையளவு பஞ்சமையா. பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவஞ்சோ பசியின் கொடுமையாலே கொடுப்பக்கீர திண்டவஞ்சோ பஞ்சம் வந்து சேர்ந்த போது பாதாள உலகத்திலே 56 அரசர்களுக்கு பகுதி பணம் கொடுக்கலையே. பணிந்தோ நடக்கலையே. இருசபணம் கொடுக்கலையே. இருசபணம் கொடுக்கலையே. அதனை ஏனி என்றோ கேட்கலையே. அடே அவனை யானு என்றும் கேட்கலையே. வல்லரக்க ராட்சுதனுக்கு சனி பார்வை பட்ட உடனே சண்டாள வல்லரக்கன் சங்கடத்தில் வாழுதான். அவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்த அரசி பரிகாரம் செய்து வந்தானோ அன்னையிலிருந்து நாட்டில் மழை இல்லாமல் மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடி வந்தார்கள். எங்கட பார்த்தாலும் ஒரே பஞ்சம்தான். ஆமா. அப்படி 56 அரசர்கள் யாவரும் அரக்கனுக்கு பகுதி கொடுக்கவில்லை. அரக்கனை பணிந்தும் நடக்கவில்லையே. இருசால் பணம் கொடுக்கவில்லை. ஏனென்றும் கேட்கவில்லை. கிஸ்தி பணம் கொடுக்கவில்லை. அரக்கனை கீழ்பணிந்தும் நடக்கல. பார்த்தான் வல்லரக்கன். நாம் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்த நாள் முதலாக 12 வருட காலம்
பாதாள உலகத்தில் யாவருமே நமக்கு பகுதி கொடுக்கவில்லை. அரசமனை யாருமே நமக்கு பகுதி கொடுக்கலையே. பணிந்தும் நடக்கல. என்ன? அதனால் உடனே யாரை அழைத்தார்? யாரு? மந்திரியை அழைத்தார். ஏ மந்திரி, என்ன என்ன? வாப்பா. டேய் மந்திரி, என்ன என்ன? நான் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தேனோ, ஆமையா, 12 வருட காலம் பாதாள உலகத்தில் யாவரும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, கொடுக்கலையே, பணிந்தும் நடக்கவில்லை, நடக்கலையே. அதனால 56 அரசருக்கு யாவரும் பறையோசை அடித்து பகுதியை வாங்கிட்டு வா என்றார். வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா. ஆமா. மன்னன் சொல்ல மறக்க முடியுமா? முடியாது, முடியாது. மன்னன் சொன்னபடியே மந்திரி அப்படியே ஆகட்டும் என்று சரி 56 தேசத்திற்கும் பறையோசை அடிக்க வருகிறார். ஆமையா. அந்த மந்திரியானவர் எப்படி அடிக்கிறார் தெரியுமா? எப்படி? மந்திரியோ ஓடி வந்து, ஓடி வந்து, மந்திரியோ ஓடி வந்து, ஓடி வந்து 56 அரசருக்கும் அடிக்காரே பறையோசை, பறையோசை, பறையோசை சத்தம் கேட்டு, சத்தம் கேட்டு 56 அரசரெல்லாம் வாரும் ஐயா மந்திரியே, மந்திரியே, ஐயா மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும், சொல்ல கேளும், எங்கள் வார்த்தை ஒன்று சொல்ல கேளும், சொல்ல கேளும். மந்திரியே, ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். ஐயாவே மந்திரி, என்ன? வாருங்கள் எங்கள் வார்த்தையை சொல்ல கேளுங்கள் என்றார்கள். கேளுங்க கேளுங்க. மந்திரியும் ஓடி வந்து நின்றார். ஆமா. ஏய் மந்திரி, என்ன? உங்கள் மன்னன் சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க இருந்து இங்க வந்து டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பீரு. டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருக்கீல. உங்களை இப்படி அடிக்க சொன்னது யாரியா? எங்க மன்னன் தான். மன்னனா? அண்ணாவியா? ஐயா அரசர்களே, என்ன? உங்களிடத்தில் பகுதி பணம் வாங்கிட்டு வரும்படி பறையோசை அடிக்க சொன்னது எங்கள் மன்னன் அரக்கன். சரி. ஐயா மந்திரி, என்ன? உங்கள் மன்னனுக்கு நாங்கள் யாவரும் பகுதி கொடுக்க மாட்டோம், பணிந்தும் நடக்க மாட்டோம். சரி. ஏன்னா உங்கள் மன்னன் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தாரோ அன்னையில இருந்து நாட்டில் மழையே கிடையாது, கிடையாது, கிடையாது. அந்த அரக்கனுடைய அப்பா ரிஷிமுகா வர்ணனும் ஒரு அசுர அரக்கர்கள் குலத்தில் பிறந்தவர் தானே. ஆனா அவர் ஆட்சி செய்யும் போது மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருடம் பூவும் விளைந்தது, நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவு தாட்சணை இருந்தது. ஆமா. நாங்களும் மும்மாறி மழையும் பொழிந்தது, வருடமும் பூவும் விளைந்தது. நாங்களும் பகுதியை கொடுத்த நல்லா பணிஞ்சு நடந்தோம். நாடு ரொம்ப செழிப்பா இருந்தது. இப்ப என்னைக்கு இவன் நாட்டுல வந்து உட்கார்ந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே இல்ல, மழையே கிடையாது. சரிதான். என்ன ஆகாத நேரம். அதனால் மந்திரி, என்ன? உங்கள் அரக்கன் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தானோ அன்னையிலிருந்து நாட்டில் மழையே கிடையாது, மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடி வருகின்றார்கள். அதனால் போய் சொல்லு உங்கள் மன்னனிடத்தில், என்ன? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், அரக்கனை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், அவரை எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், அவனை எதிர்த்து சண்டை செய்வதற்கு கேட்டு வந்த கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், அரக்கனை கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கெட்டி வச்சு
மன்னன் அரக்கனுக்கு மண்டையில பலம் இருந்ததானால் சரி அவரை மல்லுக்கு வர சொல். மல்லுக்கு வர சொல்லப்பா. நாமல் மல்லு செய்து பார்த்திடலாம் அல்லவா. அதனால் போய் சொல்லு உங்க அரக்கன் கிட்ட என்ன பார்த்தார் மந்திரி. என்னய்யா அரக்கன் பக்கம் போனோம்னா பகுதியை வாங்கிட்டு வாணி இங்க விரட்டுதாரு. அவன் விரட்டுறான். அரசர்கள் பக்கம் வந்தோம்னா பகுதி இல்லன்னு நம்மள அங்க விரட்டுதாங்க. இவங்கெல்லாம் விரட்டுற நமக்கு ஏன் அந்த பாடு? இந்த பாடு அவனே இவனே நம்மையா அங்கே இங்கே அலையணும். அதனால் என்ன நம்ம மன்னன் அரக்கனை இந்த நாட்டை விட்டே நாம் துரத்தணும். பாவி வனவாசம் போனவன் வந்தாத்தான் நெசம், வரலன்னா இல்ல. ஆமா, அப்ப அவன் இங்க இருந்தான்னா நமக்கு தான் ஆபத்து. போனவன் காணி இருந்தவனுக்கு சொந்தம். அண்ணன் எப்ப காலியாவா தின்ன எப்ப கிடைக்கும். காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன கதையெல்லாம் இருக்கு. என்னய்யா அதனால் அரக்கனை இந்த நாட்டை விட்டே நாம் துரத்த வேண்டும் என்று சொல்லி மந்திரியானவர் அரக்கன் பக்கம் ஓடோடி வந்து ஐயா மன்னா என்ன உங்கள் உத்தரவின்படி நான் 56 அரசர் யாவருக்கும் பறையோசை அடிக்க சென்றேன். ஆனால் அவர்கள் யாவரும் பகுதி கொடுக்கவில்லை, பணிந்தும் நடக்கவில்லை. மன்னா கிஸ்தி பணம் கேட்டு போனேன் மன்னா. என்ன உங்களுக்கு கேவலமா பேசுதாங்க? என்னைய ஒருத்தர் கேவலமா பேசுனானா? திரட்டு நம் படைய. ஆமா டேய் மந்திரி, என்ன என்னை பார்த்து ஒருவன் கேவலமாக பேசியிருக்கிறான். ஆமா, நீர் பாத்துட்டு சும்மாவா வந்தியரு? நான் சும்மா வரல மன்னா. இருங்க, இப்பவே எங்க அரக்க மன்னிட்ட சொல்லுதேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். திரட்டுங்கள் நம் படையை. நம்ம படை பூரா இத்து போச்சு மன்னா. எங்க போச்சு? எல்லா படையும் போயிட்டு. என்ன ஆனப்படை எங்க போச்சு? சரி, ஆனப்படை ஒரு பக்கம் போயிட்டு, குதிரை படை இத்து போச்சு, ஒட்டக படை இத்து போச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்குது எந்த படை தான் இருக்கு? அந்த மூட்டை படையும் சாப்பாட்டு படையும் மட்டும்தான் இருக்கு. சாப்பாட்டு படதான் இருக்கா? என்னத்தான் வயிற்றுக்கு சோறப்பட்டாலும் சண்டையை போக மாட்டாங்க, நல்லா தூக்கம் வந்துடும். சரிதானே? அந்த மூட்டை படையை வச்சு 2 தீய கொடுத்தோம்னா லேசா மழை பெஞ்சு அணைஞ்சு போயிடும். அதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால் மன்னா என்ன நீங்க அவங்களை எதிர்த்து பகுதியை வாங்குவதை விட ஆமா ஐயா ஆண்டவனை எண்ணி தவம் இருந்தால் என்ன மன்னா? என்ன அரக்கா என்னையா முடவனை மூர்க்கன் அடித்தாலும் மூர்க்கனை முனி அடிக்கும் என்பார்கள். அதான் சொல்லிருக்காங்கல்ல. அதனால் நீங்க அவனே இவனே அலைவதை விட சிவனேன்னு போய் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வாங்க. அவரே தஞ்சம்னு போய் விழுங்க. அப்படி தவம் இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்தவர்களை எரிக்க தகுந்த தூண்டுவா முனி வரங்களை பெற்று அதற்கப்புறம் நீங்கள் ஒத்தையிலே நின்று உலகத்தை ஆளலாம் அண்ணா. ஆமையா அப்படி சொன்ன உடனே அரக்க என்ன கேட்கான்? டே மந்திரி, என்ன ஆண்டவரா அவர் எங்க போய் நான் பாக்கணும்? நானே ஒரு அசுர அரக்கேன், 56 தேசத்துக்கு அதிபதியா இருக்கேன், எனக்கு மேல ஒரு பகவான் இருக்காரோ? ஆமா, அவன் எப்படி கடவுளை வணங்கி இருப்பான், எப்படி பூஜை பண்ணிருப்பான்னு பாத்து. பாவி திருநாறு பூசிருப்பானா, சிவனை எண்ணி இருப்பானா? மாட்டான். அதனால் மந்திரி என்ன கடவுளை போய் பார்க்கணும்னா நான் எப்படி போனோம் மன்னா? என்ன நீங்க இப்படியே போனீங்கன்னா பகவானை பார்க்க முடியாது. ஆண்டி போல் வேடத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். எடுக்கணும் அல்லவா? பண்டாரம் போல் வேடத்தை கொண்டுதான் நீங்கள் பகவானை எண்ணி தவம் இருக்க முடியும். ஆமையா என்று மந்திரியானவர் சொன்ன உடனே அந்த வல்லரக்கன் பகவானை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று காவி நல்ல உடையணிந்தா காவி நல்ல உடையணிந்து உத்திராட்ச மாலை போட்டு தலையை மொட்டை தான் அடித்து சந்நியாசி கோலம் கொண்டு நீரறியா நெற்றி எல்லாம் திருநீச்சு காப்பணிந்தான். திருநீரே பூசாத பாவி அன்னைக்கு திருநீர கொலைச்சு அடைதான். நல்ல தண்ணி ஊத்தி கொலைச்சு பூசுதான் நெத்தி நிறையா. ஆமா, ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று ஆமையா அவ பகவானை மனதில் பஞ்சாச்சாரம் பூசுவானோ சிவனாரை மனதிலே செந்தூர பொட்டு வைத்து தவம் இருக்க வேண்டும் என்று கம்பத்தை தோளில் வைத்தார். காட்டுக்குத்தான் வாரானே தலைவாசல் வருவானா தலையில் வாசல் தட்டிடுமா முன்வாசல் வாரானே முன்வாசல் தட்டிடுமா மூன்றாவது தெருவாரா மூன்றாவது
இருப்பனேந்தோ அவன் முன்னால வரவும் கண்டா அவன் நாலாவது தெருவுவாலே நாலாவது தெருவதிலே நரச்சதல பாட்டியவள் அவன் நச்சுனுதான் தும்புதாளோ ஐந்தாவது தெருவதிலே ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வரவாளே அவன் ஆறாவது தெருவதிலே ஆந்தையது அலறிடுமோ அழுகுரலும் கேட்டிடுமோ ஏழாவது தெருவதிலே ஏனியும் ஜன்னலும் அவன் எதிரே வர கண்டா எட்டாவது தெருவாரா கோடு போட்ட கரும்பூனே குறுக்க வர கண்டா அவன் ஒன்பதாம் தெருவதிலே கோழியதும் குறுக்கலாச்சி ஊழச்சத்தம் கேட்டிடுமோ அவன் பத்தாவது தெருவாரா பத்தாவது தெருவதிலே தெருவதிலே படம் எடுத்து ஆடிடுமா ஆடிடுமா தெருவதிலே சகுனங்களை எல்லாம் காலாலே தள்ளுகிறான் வெள்ளரக்கன். அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அவன் தலையில தலைவாசல் தட்டுது. அத சகுனம் என்று பாராத வெள்ளரக்கன் அந்த அரக்கன் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு சகுனத்தை பார்க்கான். அதை சகுனம் என்று பார்த்தானா? சகுனம் என்று பாராத சண்டாள பாவி 6 சுனை கடந்து ஆருணிய வருகிறான். 7 மலை வனம் கடந்து இமயமலை வருகிறான். இமயமலைக்கு வந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் தவ பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்து நாம் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் இந்த இடம் தானே. ஆமா, நாம் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டுமானால் இங்கதான் இருக்க வேண்டும் என்ற தவ பொருட்களை எல்லாம் ஆலமரத்துக்கு அடியில் இறக்கி வைத்தான். உடனே நேரா சென்று குளித்து நீராடினான். குங்குமுக பொட்டு வைத்தான். பகவானை மனதில் எண்ணி பஞ்சாச்சாரம் பூசினான். சிவனாரை மனதில் எண்ணி சிறந்த பூஜை செய்ய வேண்டும் என்று செந்தூர பொட்டும் வைத்து கொண்டு வந்த தவ பொருட்களை வைத்து அவன் தவச்சாலையை எப்படி அலங்காரம் செய்கிறான் தெரியுமா? எப்படி? சாந்து கொண்டு மெல்ல தரை மேலேயே, சாந்து கொண்டு மெல்ல தரை மேலேயே, தரை மேலேயே சந்தனதா கோலம் போட்டா, சந்தனதா கோலம் போட்டா, தரமேலேயே அவன் சந்தனதா மாவு கொண்டு மெல்ல தரை மேலேயே, தரை மேலேயே மஞ்சளால கோலம் போட்டா, மஞ்சளால கோலம் போட்டா, தரை மேலேயே அவன் மஞ்சளாலே குருத்து வாழை இலை வேறேதான் நாயகரை பிடித்து வைத்து நரநாளி நரமரடா தெச்சனைகள் தேங்கவளோ தீபங்களை ஏற்றுவானோ. கோலம் போட்ட இடத்தில் ஆண்டவனை மனதில்
மனதில் எண்ணி ஆமையா தலைவாளை இலை விரித்து விநாயகரை பிடித்து வைத்தான். ஒரு நாயகரை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்கள் எடுத்து வைத்தான். ஆமையா ஆண்டவனை மனதில் எண்ணி தவம் இருக்க வந்திருக்கிறோம். சிவனை எண்ணி சிவன் பானை பொங்கல் வைக்க வேண்டுமென்று ஒரு பானை பொங்கல் வைக்க வேண்டுமென்று காட்டிலே 3 கற்களை பிறக்கி ஆமா அதை அடுப்பாக கூட்டினான். சிவன் பானை பொங்கல் வைக்க வேண்டுமென்று பொங்கல் வைத்தான். பொங்கப்பானை பொங்கி வெந்து வரும் வேளையில ஆமா 2ஆக வெடித்தது. ஏமனா மண்பானை பாத்தியலா? ஆமா பொங்கி வரக்கூடிய வரையில 2ஆ வெடித்தது. அதனால இது வேகாத பானையா இருக்கும், வெடித்திட்டாலும் குற்றமில்லை என்றான். ஆமா அடுத்து என்ன செய்தான்? தேங்காயை எடுத்து உடைத்தான். கண்ணோடு சில்லு சில்லா நொறுங்குனது. அப்பா சில்லு சில்லா செதறி ஓடுது. நாளை ஒரு காலத்தில் நாம் சிரசும் இப்படி நொறுங்கும் என்று அறியாத வல்லரக்க இது தென்னமர வாக்கா இருக்கும், தேரபடி தேங்காய் இருக்கும் என்று எண்ணினான். அடுத்து என்ன செய்தான்? கற்பூரத்தை எடுத்து கொளுத்தினான் பாருங்க. காற்று வந்து அணைத்தது. அப்ப காத்தே அடிக்கிற சுவங்கின்னு ஒரு அணை. அப்ப என்ன நினைக்கான்? நாம் செய்யக்கூடிய பூஜை கடவுளுக்கு கொடுத்து வைக்கல. நான் தலைய மொட்டை அடிச்சிருக்கேன், என் கழுத்துல பெரிய உத்தராட்ச மாலை போட்டிருக்கேன், நான் செய்ய பூஜை அந்த ஆண்டவனுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா சகுனம்னு பார்த்தானா? பார்க்கல. நாம் செய்யக்கூடிய பூஜை பகவானுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று அவன் இன்னும் எப்படி தவச்சாலை அலங்காரம் செய்கிறான் தெரியுமா? எப்படி? அருகால பீடம் போட்டு அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலையெல்லோ கனத்த செப்பு குடத்தை வைத்தான். கனத்த செப்பு குடத்து மேலே மாங்குளையை ஒடித்து வைத்து மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான். மணி உருண்ட தேங்காய் மேலே மஞ்சள் கூளை ஒன்று வைத்தான். மஞ்சள் கூளை மேலே எலும்பிச்சோம் கனிய வைத்தான். எலும்பிச்சோம் கனிக்கு மேலே இனியா கொட்ட பாக்கு வைத்தான். இனியா கொட்ட பாக்கு மேலே எல் கடுகு ஒன்று வைத்தான். எல் கடுகு மேலே எல்லோ உருகடுகு ஒன்று வைத்தான். உருகடுகு மேலே எல்லோ குண்டுமணி பருப்பு வைத்தான். குண்டுமணி பருப்பு மேலே கொத்தமல்லி இதழ வைத்தான். கொத்தமல்லி இதழ மேலே கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தான். அவன் கொட்டப்பாக்கு மேலே எல்லோ கோழி முட்டை ஒன்று வைத்தான். அவன் கோழி முட்டை மேலே எல்லோ கோழி முட்டை மேலே எல்லோ அவன் குண்டூசிய நாட்டுவாளோ. கம்பத்தடி நிறுத்தினார். கம்பத்தடிக்கு மேல கொண்டு வந்த பொருட்களை ஒவ்வொன்னாக அப்படியே அடுக்கணும். கீழ இருந்து மேல வரைக்கும் அடுக்கிருக்கான். அடுக்கின உடனே கடைசியா கோழி முட்டையை வைத்து கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி நாசி அடக்கி தனது வலது கால் பெருவிரலை குண்டூசியில் ஊன்றி நாசி அடக்கி அரக்கனானவன் ஊசி தவத்தை செய்து வருகிறான். சரி, ஆண்டவன் எப்பேற்பட்ட தவம் இருக்கான். வலது கால் பெருவிரலை ஊசி முனை மேல ஊன்றி ஆண்டவனை எண்ணி நாசி அடக்கி ஊசி தவத்தை செய்து வருகிறான். வாங்க போற வரம் அப்பேற்பட்ட வரம் இல்ல, அதுக்கு அப்புறத்தானே இருக்கணும். நம்ம ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வருகிறோம் என்று உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறந்திடாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனே தஞ்சம் என்று அவன் எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடையவன்
அண்ணாம் தண்ணியது அருந்தேடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்தேடாமல் அரோகரா அரணே ஏண்டே அரணே ஏண்டே அவன் அரணர் நாமத்தை சொல்லுவானா சொல்லுவானோ அவன் அரணே ஏண்டே அவன் சிவனை நல்ல சிவனே ஏண்டே சிவனே என்று அவன் சிவனர் நாமத்தை சொல்லுவானோ சொல்லுவானோ அவன் சிவனே ஏண்டே அவன் ஒருவரிடம் தவமே உடையவன் பகவானும் வரவே இல்லை இரண்டு நல்ல வருட வருட காலம் ஈசன் பகவானும் வரவே வரவே இல்லை மூன்று நல்ல வருட வருட காலம் முக்கண்ணன் பகவான் வரவோ வரவும் இல்லை நான்கு நல்ல வருட வருட காலம் நாதன் சிவபெருமாள் வரவே வரவும் இல்லை ஐந்து நல்ல வருட வருட காலம் வருட காலோ காலோ அங்கே அரணாரும் வரவோ வரவும் இல்லை வரவோ இல்லை ஐயா வருட காலோ வரவோ இல்லை ஆவே ஆறு நல்ல வருடகால் காலோ ஆண்டவனோ வரவோ வரவும் இல்லை ஏழு நல்ல வருட வருடகால் காலோ ஈஸ்வரரோ வரவோ வரவும் இல்லை எட்டு ஒன்பது வருடகால் காலோ உடையவரோ வரவும் இல்லை 10 12 வருட காலோ வருடகால் காலோ பகவானோ வரவோ இல்லையா பகவானோ வரவோ இல்லை ஆண்டவனை எண்ணி 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறான் ஆமையா ஒரு வருடம் அல்ல 2 வருடம் அல்ல ஆமா 12 வருட காலம் 12 வருட காலம் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறந்திடாமல் ஆமையா அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனே தஞ்சம் என்று தவம் இருந்து வருகிறான் ஆமா அப்படி தவம் இருந்து வாராம் பாருங்க ஆமையா அவன் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு காற்றடித்து மணல் குமித்து கரையான் புற்று வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு அப்பேர் புற்றுக்குள் அவன் தவம் இருந்து ஆமா அவன் மண்டையிலே சிலகுருவி மண்டபங்கள் கட்டிடும் 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 கொண்டையிலே சிலகுருவி கூடு கட்டி முட்டையிடும் முட்டையிடும் 5 முட்டையிடும் தலை சென்னாகம் அடைகாத்து வாழ்ந்திடும் ஆமா நாவதிலே முளைத்த முள்ளு 4 முழம் வேரோட வேரோட பள்ளதிலே முளைத்த முள்ளு 10 முழம் வேரோட வேரோட அப்பேற்பட்ட கோலத்தோடு தவம் இருந்து வருகிறான் ஆமா நாம் தவம் இருந்து வாரபோது என்ன என் தவத்தை காண ஏன் இன்னும் இறைவன் இங்கு வரவில்லை என்று என்று ஆண்டவனை எண்ணி மனமுருக பாடுகின்றான் எப்படி பாடுறான் ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கர அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர அத்தனையும்
சொல்ல வேண்டுமானால் இது நம்ம மாப்பிள்ள தான் வந்திருக்காரு. அதனால அரளியை நீக்கினார். ஆண்டவன் வெளியிறங்கி வந்தார். வெளியிறங்கி வந்த உடனே மாப்பிள்ள நான் இல்லன்னு உடனே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுதீர. என்னைய பத்தி நீர் சொன்னீர்ல, உம்மை யோக்கியதை நான் சொன்னோம்னு வையும் உள்ளும் புறாவும் தண்ணி குடிக்காது. உங்க யோக்கியதை பத்தி இப்ப நான் சொல்லட்டுமா? ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ, ரோசமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்தது, ஆடு மாடு மேய்த்து வந்தது, ரோசமில்லையோ, இந்த ஆடு மாடு வைத்து உண்பது வெக்கம் இல்லையோ. நீங்க தயிர் வெண்ணெய் திருடி உண்டது மானம் இல்லையோ, தயிர் மத்தால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ, உரியில் வெண்ணெய் திருடி உண்டது மானம் இல்லையோ, உரலில் கெட்டு அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ, மாயவரே மைத்துனரே மானமில்லையோ, மானமில்லையோ, உமக்கு ரோசமில்லையோ, ரோசமில்லையோ, அன்று மலைய பிடுங்கி குடை பிடித்தது வெக்கம் இல்லையோ, மலைய பிடுங்கி குடை பிடித்தது வெக்கம் இல்லையா, உமக்கு ரோசமில்லையோ, மலைய பிடுங்கி குடை பிடித்தது. பார்த்தார் அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன். ஆண்டவா என்ன பகவானே, என்னய்யா உங்களை காங்கல இருந்தாலும் 4 வார்த்தை நான் பேசுனேன். ஆனா நீர் எங்களை கண்டுகிட்டே பேசிட்டீர. ஏன் மச்சான், என்ன நீர் யாருன்னு உமக்கு தெரியும், நான் யாருன்னு எமக்கு தெரியும். ஆமா, நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊர் உலக மக்களுக்கெல்லாம் தெரியும். அதனால உமர பேசியும் ஒண்ணு இல்ல, எமர பேசியும் ஒண்ணும் இல்ல. இம்ம வந்த வேலையை மட்டும் தான் பாக்கணும். அதனால நீங்க என்னைய கேலி செஞ்சதுனால ஆமா அரக்கம்பாடு உங்க பாடு நான் போறேன் என் மாட்டோட என்றார். அப்ப பார்த்தார் பகவான். என்ன ஆண்டவா, என்னய்யா பரம்பொருளே, என்னய்யா ஆண்டவா, என்ன ஆடு மாடுகளை நான் பத்திக்கிட்டு நான் போறேன், அரக்கம்பாடு உங்க பாடு என்றார் அர்ச்சுதன். சரி. அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். என்ன மாப்பிள, என்னய்யா இப்படி நீங்க போனீங்கன்னா அரக்கனை யார் வதம் செய்ய, என்னை யாரு காப்பாத்த? அப்படி நான் உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் சரி, ஆடு மாடுகளை யாரு மேய்ப்பா? நானே மேய்க்கேன். நீங்களே மேய்க்க போறீங்களா? ஆமா. இப்படியே வா. இந்த சொர்வத்துல நீங்க யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு இருக்கீங்க, தாடியும் தலைமுடியுமா இருக்கீரு. இப்படியே ஆடு மாட மேய்ச்சேர்னா ஆடு மாடு களைஞ்சு ஓடிடும். அதனால என்னை போல நீங்கள் சொரூபத்தை எடுக்க வேண்டும். நான் எப்படி கோலம் போடுறது? ஆயல் போல நீங்கள் வேஷத்தை கொள்ள வேண்டும் ஆண்டவா. சரி என்று அர்ச்சுதன் சொன்ன உடனே நீரே அந்த வேஷத்தை எனக்கு போட்டு விடும். ஆமா என்று ஆண்டவன் சொன்ன உடனே கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபத்தை மாற்றினார். பார்த்த உடனே ஆண்டவன் என்ன சொல்றாரு? ஆண்டவனை பார்த்து அர்ச்சுதன் என்ன சொல்கிறார்? ஆண்டவா, பரம்பொருளே, இந்த ஆடு மேய்க்கும் வேஷம் என்னை விட உமக்கு நல்ல பொருத்தமா இருக்கு. உங்க கருத்த மேனிக்கும் கட்டுமூட்டல் உடலுக்கும் முறுக்கு மீசைக்கும் வட்ட பொட்டுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கான பொருத்தம் அப்படியே இருக்கு. 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. அப்ப பார்த்தார் பகவான். மாப்பிள்ள, அரக்கனை வதம் செய்ததுக்கு என் பிடி உங்க கையில இருக்கறதுனால நீங்க என்னனாலும் பேசுதீங்க. அரக்கனை கொன்று வென்று வரும் காலங்கள் வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். சீக்கிரம் போய் அரக்கனை வதம் செய்து விட்டு வாரும் என்று சொல்ல ரொம்ப பொறுமைதான். இந்த அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் ஆடு மாடுகளை ஆண்டவனிடத்தில் ஒப்படைத்துட்டு ஆண்டவா, நான் அரக்கனை கொன்று வென்று வரும் காலங்கள் வரைக்கும் ஆடு மாடு 1 குறைஞ்சால் நான் 2 வாங்குவேன். ஆமா, 1க்கு 2. ஆமா. இந்த அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் என்ன சொல்கிறார் தெரியுமா? மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க, மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க, காட்டில் பச்சை பயிர் இருக்கு, காவல்காரன் காத்திருக்கு, பரிசு கட்ட பால் பசுவும் பயிர்த்தமேய பாக்கும் மச்சா, மாட்டுக்காரவே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க, மச்சா மச்சா
போகாத காட்டு வழி போக கூடாது புத்தி கெட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாது மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது மற்றவர்களை பார்த்து கேலி பேச கூடாது மாட்டுக்காரவே மாட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க மாட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க அர்ச்சுதனாய கோபாலக்கண்ணன் ஆண்டவனிடத்தில் ஆடு மாடுகளை ஒப்படைத்துட்டு அரக்கனை வதம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா. இப்படியே போனா அரக்கன் நம்மள பாத்துருவான். அதனால் எப்படி போனோம்? என்ன? ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை என்றும் கிடையாது. பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகில் ரொம்ப பேர் உண்டு. நிறைய பேர் உண்டு. இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, வாலி கெட்டதும் பெண்ணால, வன ராவணன் கெட்டதும் பெண்ணால, சரி துச்சாதன் கெட்டான் பெண்ணால, துரியோதன் கெட்டதும் பெண்ணால, தான் வாலி கெட்டதும் பெண்ணால, நகுனி கெட்டதும் பெண்ணால. அப்ப வாலிவன் கெட்டது நகுனி மாமன் சகுனி கெட்டதும் பெண்ணால. அதெல்லாம் போட்டோம். அப்ப இந்த வாலிவ பையன் கெட்டது யாரால? வாலிவ பெண்ணாலயா? அதனால் அரக்கனை வதம் செய்ய வேண்டுமானால் என்ன நாம் ஒரு பெண் சுரூபத்தை கொண்டுதான் அவனை வதம் செய்ய வேண்டும். என்ற அர்ச்சுதனாய கோபாலக்கண்ணன் மோகினி போல் அவதாரத்தை எடுத்து வருகிறார். அவர் எப்படி எடுக்கிறார் தெரியுமா? எப்படி? கொண்டல் வரணல் தன்னுடனே சொரூபம் மாறியே எம்பெருமா வேசமாடே கோசலையா வேசமாடே கோலம் கொள்வாரோ எம்பெருமா சொருவமாரியே எம்பெருமா கோசலையால் வேசமாடே கோலம் கொள்வாரோ யோகர் மிக்க ஆனந்தம் பாட எம்பெருமா அங்க அர்ச்சுதனார் இச்சை பெற அர்ச்சுதனார் இச்சை பெற பெண் சொரூபமானார் எம்பெருமா பெண் சொருவமான சுவாமி மண்பிரலும் கால்களுக்கு வீழி கட்டுவோமா பெருமாளுக்கு அங்க பிசகுதன்னை அணுகிடாமல் பிசகுதன்னை அணுகிடாமல் பெண் சொரூபமானாயும் பெருமா பிசகுதன்னை அணுகிடாமல் பெண் சொரூபமானார் அவர் எடுத்தாரே ஒரு எம்பெருமாள் கோபாலே மோகினி போல் வடிவம் கொண்டு அவர் பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நிறமழகி செப்புக்குள்ள அடைத்து வைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள்ள அடைத்து வைத்த கோலவர்ண பட்டுடுத்தி அங்க பச்சை
சட்டை போட்டு பவளத்தால சட்டை போட்டா காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாமரம் சட்டை போட்டா பொட்டுட்டு மயிலவே உருவங்களும் மைதீட்டி தன்னழகு காணாதேண்டே காணாதேண்டே தங்க நகையை போடுவா தங்க நகைகளை போடுவாளா நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டார் ஆமையா பார்த்தவர்கள் தான் மயங்க பவள நிற பொட்டும் போட்டார் பொட்டும் போட்டு பெண்ணுக்கான பெண் அழகி பேடை கொண்ட மயில் அழகி அப்படி எடுத்திருக்கிறார் பெண் சொரூபத்தை கண்ணன் ஆமா பெண் சொரூபத்தை எடுத்து என்ன தலையில் இருந்து உச்சியில் இருந்து உள்ளாங்கால் வரை என்ன தன் அழகு காணாது என்று தங்கத்தால் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் அதாவது பெண்ணா பிறந்தாலே தங்கம் தான் அழகு தங்கம் தான் அழகு ஒரு பொண்ணுக்கு பொன்னால அலங்காரம் செய்து அவளை அப்படியே புன்னகை செஞ்சான்னு வைங்க இப்ப பூரா கவரிங்கால அலங்காரம் செய்யணும் அப்படியா ஏமனா ஒரு கிரா 8000 ரூபாய் ஆமா தங்கத்தை விட கவரிங் எடுக்கதான் நல்லது தங்க விலை இப்ப கூடி போச்சு தங்க விலையில இப்ப தங்க கடையில பூரா ஆளு கிடையாது ஆமா கவரிங் கடையில பாருங்க அது மட்டும் இல்லனே அங்க என்ன தங்க கலர் மாடல் இருக்கோ அது பூரா அங்க கவரிங் கடையில இருக்கு ஆமா அத போட்டுக்கிட்டு போதும்ல தங்கத்தை எடுத்தோம்னா அத மட்டும் தான் போட முடியும் கவரிங்ல எடுத்தோம்னு வைங்க Dressக்கு மேட்சா மாடலா போடலாம் எப்படிலாம வருதுல்ல ஆமா அதனால் உச்சியில் இருந்து உள்ளாங்கல் வரை என் பெருமாளாகிய கோபால கண்ணன் எப்படி அலங்காரம் செய்கிறார் தெரியுமா தலையில் சட குச்சி சட நாகம் சட பிள்ளி ராக்கொடியான் தாளாம்புவா அவர் ராக்கொடியான் தாளாம்புவா காதுக்கு நல்ல கம்மல்களா கல்பதித்த ஜிமிக்கிகளா குருட்டு தட்டு செவிட்டு தட்டு பொன்னாப்பு தட்டுமிட்டா கழுத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா கச்சப்பர மாலைகளா அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு பவல் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டண காப்பு மோட்டார் நல்ல வளையலிட்டா 5 நல்ல விரல்களுக்கும் 5 மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா அவ காலில் மிஞ்சி பிஞ்சி முண்டாங்கி பிண்டாங்கி கட்டுவமா மூடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி பூட்டினா ஏய் தலரப்பொலி கொத்து சரப்பொலி ஏட்ட சந்தல காப்பே அவள் இடுப்பில் ஒட்டியான் சிவப்பே இது யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லு மீறாது மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லு மீறாது மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லு மீறாது அவர் தாலி தவிர பீலி முதல் அவர் தங்கத்தால அலங்கரித்தார் அவர் தங்கத்தால அலங்கரித்து அங்க அரக்கன் வரும் காட்டுக்குள்ள ஐயா காட்டுக்குள்ள அங்க அர்ச்சூதரும் ஐயா காட்டுக்குள்ள அரக்கன் வரும்
காட்டுக்குள்ள அச்சுதனாகிய மோகினி போல் வடிவம் கொண்டு அரக்கன் வரும் காட்டு பக்கம் வருகிறார். எப்படி வருகிறார்? உச்சியிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் தங்கத்தால் அலங்காரம் செய்து நம்மள மாதிரி ஒன்னே ஒண்ணு கவரிங்க பட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ மலையரசன் பெத்த மோகினி. ஆமா, ஓட வேண்டாமா? அப்படியே கால்ல ஜலங்கைய கட்டிக்கிட்டு ஜல்லீர் ஜல்லீர் ஜல்லீர்னு அம்மா நடந்து வர. ஆமா, அப்படி சத்தத்தை கேட்டு பார்த்தான் வல்லரக்கன். யாரோ ஒரு பெண் வருவதை போல் தெரிகிறது என்று வழிமறித்தான். யாரடி பெண்மையிலே என்றான். யார பாத்துடா வாடி போடின்னு பேசுத? நீ யாரடா? வேடா ஒரு அரக்கன் கிட்ட போய் என்னை பார்த்து வாடா போடா இங்கிய. நான் யாரு தெரியுமா? நான் தான் அசுரர் குலத்தில் பிறந்த வல்லரக்கர் அச்சுதன், பாதாள உலக அரசன். ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை பெற்று வந்தேன். சரி, அந்த வரத்தை ஆண்டவன் கொடுத்தாரா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று வந்தேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு பயந்து எங்கேயோ ஒளிந்து விட்டார், ஓடிட்டாரு. அதனால் இனிமேல் வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான் என்றார். சண்டாள பகவான். ஆமா, அதனால் என்னை யாராலையும் அழிக்க முடியாது. அதனால் நீ யாரு என்று சொல்லு என்றான். அப்பதான் மோகினி சொல்லுதா, என்ன ஏ வல்லரக்கா, அரக்கு இருக்கா, நான் யாரு தெரியுமாடா? மலையாள தேசத்தில் மலையரசன் என்பவருக்கு அக்காதங்கை நாங்கள் 8 பேரும் பெண்ணாக பிறந்திருந்தோம். அதில் 7 பேரும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்துல கெட்டி கொடுத்து விட்டார். நான் தான் 8வது பிறந்த மகா. என் பெயர் மோகினி. அதான் இவ்வளவு அழகா இருக்கியோ? ஆமா, நான் பெண் பூத்தது என் புருஷனுக்கு ஆகாது, மாலை பூத்தது என் மன்னனுக்கு ஆகாதடா. ஆகாது. சித்திரை மாதத்தில் முதல் காலத்தில் மூல நட்சத்திரத்தில் நான் வயதுக்கு வந்தேன். சரி, என் மீது வருத்தத்தை கொண்ட எங்க அப்பா என்ன கல்யாணமே எனக்கு ஆக மாட்டேங்குன்னு ஒரு கிழவன் கூட வரல. அதனால் 56 தேசத்து அரசருக்கு அறிக்கையை கொடுத்து அரண்மனைக்கு வரவழைத்தார். சரி, அதுல அழைப்பே இல்லாமல் மதுரை சொக்கனும் வந்திருந்தார். அந்த குள்ள மனுஷனும் வந்து ஊடால இருக்காரு. ஆமா, எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். சரி, நான் எரிந்த மாலை என்ன சொக்கன் கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. அந்த குள்ள மனுஷன் கழுத்துல போய் விழுந்துட்டு என்ன செய்ய? கோட்டையில பிறந்தாலும் போட்ட விதிதானே இருக்கும். அதனால் வேற வழியே இல்லாம எங்க அப்பா எங்க அத்தான் சொக்கனுக்கே கெட்டி கொடுத்தார். என்னைய கெட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்துல 1 கோடி, என்னோட 7 வண்டி சீதனம், 7 வண்டி சீதனத்தோடு என்னை மதுரைக்கு அனுப்பி வைத்தார். சரி, அங்க ஆமா அப்பமெல்லாம் ஒண்ணும் கிடையாது சீதனம். என்னத்தையாவது 2 முறுக்கு அதிரேசம் தான், 2 குத்து சட்டி தவளை சட்டி முடிஞ்சது. இப்ப பீரோலு கேட்காங்க, கட்டிலு கேட்காங்க. என்ன மெத்த? இந்த பிடிச்சி மெத்த. என்ன பிஞ்சு மெத்தையா? இப்படி மேல விழுந்தா கீழே குதிக்கணுமாம்ல, அந்த மெத்த கேட்காங்க. பெரிய டிவி, எப்ப 42 இன்ச்சு LED, அப்புறம் மேல போட பாருங்க ஏசி, அது கேட்காங்க. அந்த வீட்டுல என்னெல்லாம் இல்லையோ அண்டா குண்டா. இந்த தையல் மிஷின் வச்சாலும் மாமியா சொல்லிருந்தா, அது எதுக்கு வேணா கொண்டுட்டு வா, உன் வீட்டுல இருந்து உங்க அம்மைய தைக்க போறா, தூக்கிக்கிட்டு வா. அனுபவிக்கிறதா அந்தால வரும் பாத்துக்கோங்க. இந்த பழையத பூரா பழைய இந்த வண்டி வருது பத்தியெல்லாம் இப்ப வீடு தவறாம வரது அதுக்கு தானே. பழைய இரும்பு தாரத்துக்கு பேர்த்த பழம். அப்போ இப்போ உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாத பொருள் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இருந்தா எல்லாத்தையும் கொண்டுட்டு வரோம் ஆட்டோல. அந்த பழைய பொருள் பூரா ஆட்டோல. இந்த மருமாவை கொண்டு வர பத்தியா புது பொருள், அது பூரா வீட்டுக்குள்ள. எப்படி இருக்கு பாத்தியா உலகம். அது இவ போடணும் அவசியம் இல்ல. இவ காலத்துக்கு வச்சனா அவளே பேருவா. அது ஏன் போடணும்? காலத்துக்கு வச்சன நிமிஷம் அவளே பேருவா. அதுக்கு தான் கேப்பாளா மருமவா. மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை வந்துச்சுட்டு வைங்க, சாடையில என்ன கேப்பா? என்ன கேப்பா? எல்லாத்துக்கும் வருது, உனக்கு வரமாட்டுக்க. யா அத்தா, என்னது வரமாட்டுக்கு? மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் எல்லாத்துக்கும் வருது, உங்களுக்கு வரமாட்டுக்குன்னு சொன்னேன். ஆமா, அப்புறம் என்ன சொல்லுவா? அந்த பென்ஷன் 3 மாசம் வரும். இவ கொஞ்சம் 3 மாசத்துக்குள்ள பென்ஷன் ஒண்ணு சேர்த்து எடுத்து மருமகளுக்கு ஏதோ வேணும் வேண்டாங்கிறத கேப்பா. 4வது மாசம் அந்த மருமகளுக்கு அந்த மாமியாளோட மக வருவா பாரு, அப்பதான் 1 கிலோ மீனோ ஆடோ வாங்கி கறி வச்சு கொடுப்பா. இவெல்லாம் வந்திருக்கா பாரு, இவ வந்தானே அந்த பென்ஷன் எடுத்து அம்மாக்காரி செலவழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு மாத்திரை வாங்கணும். சீக்கிரம் இவ்வளவு வைக்கணும் வைங்க, இந்த மனநல ஆஸ்பத்திரியில கொண்டு விடுங்க. அது மட்டும் இல்ல, என்ன அடுத்து என்ன கேப்பா? என்ன கேப்பா? எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நீ இன்னும் போவலையா? கேட்க கேள்வியிலேயே அவ உத்தரத்துல கைத்த போட்டுருவா. எங்க போவலான்னு கேட்டானா, கோயில் கூட பார்க்க எல்லாரும் போயிட்டாங்கத்த, நீங்க போவலையான்றுவா. அப்படி மாட சாடையில பேச அப்படியே மாத்திடுவா. அதான் அவ கேட்க கேள்வியிலேயே இவளுக்கு உத்தரத்துல கைத்த போட்டுருவான்னு வருமா மாமியாளுக்கு. மாமனார் திண்ணையில கிடந்துட்டு முழு முழுனாலும் பாத்துக்கா. வேற 8 நாள் இன்னும் இருப்பாரு.
அடுத்து 8ஆம் பக்கம் போயிருவாரு. அது எதுக்கு இவரு இந்த கிளடுமாறு பூரா சேர்ந்துட்டு வச்சுக்கோங்க, வீடு 2 ஆக போதுன்னு அர்த்தம். பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருந்துச்சுன்னு வைங்க. ஆமா, பெட்டி கடைக்கு முன்னாடி போய் வட்டமா போட்டு கூட்டம் போட்டு உட்கார்ந்து தூக்க முடியாது. பாவி நேத்து தான் வில்லுக்கு போயிட்டு இன்னைக்கு வில்லுக்கு வந்தேன். நம்மலாம் வீட்டுல இருக்கோம், நம்ம பெத்த பையன் வீட்டுல இருக்க, அந்த பையன் தெதமும் ஜோலிக்கு போறானே எங்க அப்படின்னு சொல்லத்தான் செஞ்சா. பாவி வரும்போதே பச்சை மாத்திரை வாங்கி போட்டு வந்திருக்கேன், என்னன்னு தெரியல, இருந்தாலும் குறுக்கு பிடிச்சுக்கிட்டு. அதனால் என்ன வல்லரக்கா 7 வண்டி சீதனத்தோடு எங்க அப்பா என்னை மதுரைக்கு அனுப்பி வச்சாரு. அங்க போன உடனே என்ன என் வலது கால தூக்கி வாசல்ல தான் வச்சேன். அங்க இருந்து எங்க அக்கா மீனாட்சி வந்தா. கீழே கோட்டை வாசல்ல வந்தேனா, என் அக்கா மேல கோட்டை வாசல்ல வாரா. வந்த உடனே என்ன செஞ்சா, என் முடிய இழுத்தா, என்னைய முக்குக்கு இழுத்தா, என் சடைய பிடிச்சா, என்னைய சந்திக்கு இழுத்துட்டாள. சக்காலாத்தி போராட்டம், நித்தம் போராட்டம். அவதான் பக்கத்து வீட்டுல சண்டை வந்துட்டுனா 4 பேர் மூட்டி கொடுக்க தெரியாது. அங்க சண்டை போட்ட நீங்க சிரிப்பானிய பாத்தியோ? ஏக்கா இன்னைக்கு பார்த்தல அங்க சண்டைய. நேத்துலாம் உண்மைக்கு சொல்லவும் செய்யணும், சொல்லவும் கூடாது. 8 நாளைக்கு முன்னால ஒரு கோயில் கடைக்கு போயிருந்த தண்ணிக்கு சண்டை. கேட்க கேள்விய பாத்தியா, நான் வில்ல அடிக்கவா வில்ல பூட்டவானா எனக்கு ஆகி போச்சு. ஆமா, அந்த ஒரு சண்டை. இங்க தக்காளி கத்திரிக்காய் கூட கொஞ்சம் மெதுவா விற்பாங்க, அங்க கேட்க கேள்விய பாத்தியில எனக்கு ஏக்கா நல்லா இருப்பேன், நீங்கனாலும் மைக்கில சொல்லுங்க, நானாலும் கொஞ்ச நேரம் ஓரமா ஒதுக்கிட்டு வரேன். ஆமா, அப்படி அதுக்குதான் சொல்லிருக்காங்க. 100 ஆம்பளைங்க இருக்க இடத்துல சத்தமே வராதான். அவங்க வந்து என்னத்தான் லேசா ஒரு கைய நீட்டன்னு பார்த்தாலும் 4 ஆம்பளைய விலைக்கு விட்டுருவாங்க. ஆமா, ஒரு 10 பொம்பளை இருந்த இடத்துல அப்பா சத்தத்தை பாக்கணும். பாத்தியோ, ஊர்ல உள்ள பொருளி பூரா அன்னைக்கு தான் நடக்கும். காலையில தண்ணிக்கு 2வது இந்த பீடி சுத்திட்டு இந்த பீடிக்கு ஓடி அலைவாங்க பாரு, அப்ப ஒரு சத்தம். 3வது இந்த சுவாறு கறி பொங்க நேரம் இந்த கடையில போய் நிப்பாங்க, அப்பதான் 3வது சத்தம். ஆமா, அதனால் சக்கலாத்தி போராட்டம், நித்தம் போராட்டம். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று என் புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன் அரக்கா. மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு போகிறேன். ஒத்தையில வாரவள உடன்பிறப்பா என்னணும், தனியாக வாரவள உன் தங்கையா நினைக்கணும். அதை விட்டுட்டு வழிமறித்தனா அது நல்லா இருக்கா? கிடையாது. அடியே மோகினி, நீ ஏன் கவலைப்படுத? நீ என்னோடு வந்த என்ன கண்ணாடி மாளிகையில் உல்லாசமா வாழ்ந்திடலாம். அதனால் இப்போதே என்னோடு வர வேண்டும் என்றான். பார்த்தால் மோகினி, டே வல்லரக்கா, நீயும் ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கி வந்திருக்க, என்ன கைப்பிடித்தனா நான் எரிந்து விடுவேன என்று மோகினி கேட்ட போது என்ன யோசிச்சானா அரக்கன். அதனால் அரக்கா, நான் உன்னோடு வந்து வாழ வேண்டுமானால் எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். நீ அலைகடலில் சென்று 3 முங்கு போட்டு நிமிர்ந்து எந்தித்து உன் முண்டு விரலை கொண்டு முக்கண்ணரை மனதில் எண்ணி உன் சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையில் வைத்து மூத்த மனைவி பவளக்கண்ணியை முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று. என்ன, நீ ஆல்ரெடி ஒரு திருமணம் செஞ்சிருக்கேங்க, அவ மூத்தவ நல்லா இல்லன்னு இப்ப என்னைய மனம் முடிக்க போறேங்க. நாளைக்கு என்ன விட இன்னொருத்தி அழகா வந்தா நீ என்ன செய்வ? ஆமா, நான் நல்லா இருக்கப்பே இங்கப்பே அவளை அடி வயத்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிடுவேன். நாளைக்கு என்ன விட இன்னொருத்தி அழகா வந்தா என்னை குளத்துல கல்ல கட்டி இறக்குவியோ? ஆமா, அப்ப இனிமே ஒண்ணு நான் வைக்க கூடாது. அதனால் நீ எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் வல்லரக்கா. ஆமா, மூத்த மனைவி முகத்தை ஏறிட்டு பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்றும். ஆமா, நீ முண்டு விரலை கொண்டு முக்கண்ணரை மனதில் நினைத்து உன் சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையில் வைத்து சத்தியம் செய்து கொடுத்தேயானால் நான் உன்னோடு வந்து வாழுவேன் என்று மோகினி சொல்ல அதை நீ அப்பளே சொல்லிருக்கலாமே, இதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிட்டிய.